நேற்று ஆர்பிஐ அதிரடி முடிவு. வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. இஎம்ஐ குறையுமா? இது பங்கு சந்தைக்கு இது நல்லதா? சிலருக்கு லாபம், சிலருக்கு பாதிப்பா? நேற்று நடந்த ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்க்கு பிறகு முழு அலசல் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இன்ட்ரோ. நேற்று நடந்தது என்ன? நேற்று இந்திய ரிசர்வ் வங்கி மானிட்டரி பாலிசி மீட்டிங்க நடத்தி முடித்தது. இந்த பாலிசில பலர் எதிர்பார்த்தது ஒன்றே, ரேட் கட். அது நடந்துவிட்டது. ரெப்போ ரேட் 0.25% குறைக்கப்பட்டது. இந்த ஒரே முடிவு உங்கள் இஎம்ஐ, வீட்டுக்கடன், பங்கு சந்தை, தொழில் வளர்ச்சி, சேமிப்பு வட்டி எல்லாவற்றிலும் பெரிய மாற்றத்தை உண்டாகும் வகையில் இருக்கப் போகிறது. 5.50% என்பது 5.25%ஆக ரெப்போ ரேட் 0.25% குறைக்கப்பட்டது. இது உண்மையில் growth support focus என எடுத்துக்கொள்ளலாம். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் மோஸ்ட்லி அச்சீவ்ட் ஆர்பிஐ வியூவில் இருக்கிறது. ஆர்பிஐ கவர்னர் மெசேஜ் என்ன? நவ் இஸ் த ரைட் டைம் டு சப்போர்ட் growth. அதாவது எக்கானமிக்கு ஜென்டில் புஷ் என எடுத்துக்கொள்ளலாம். ஆர்பிஐ ஏன் இப்போ ரேட் கட் நியது? 1. இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. உணவு விலை சற்று குறைவு. கோர் இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிள். இரண்டாவது முக்கியமான காரணம், எக்கானமி growth ஸ்பீட் தேவையாயிருந்தது. டிமாண்ட் பூஸ்ட் செய்ய, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆக. மூன்றாவது காரணம், குளோபல் சென்ட்ரல் பேங்க்ஸ் சிக்னல், ஃபியூச்சர் ஈசிங் எக்ஸ்பெக்டேஷன். அதனால் ஆர்பிஐ ரிஸ்க் எடுத்துள்ளது. கண்ட்ரோல்ட் ரேட் கட். யாருக்கு நன்மை? ஹோம் லோன் பாரோவர்ஸ். இஎம்ஐ மெதுவாக குறையும். ஃப்ளோட்டிங் ரேட் லோன் ஹோல்டர்ஸ்க்கு மிக அதிக நன்மை. உதாரணமாக 50 லட்சம் லோன் வாங்கியவர்களுக்கு 20 ஆண்டுகள் எனில் இஎம்ஐயில் மாதம் சில ஆயிரம் ரூபாய் சேமிப்பு வர வாய்ப்பு உண்டு. கார் லோன் மற்றும் பர்சனல் லோன். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். இஎம்ஐ ரிலீஃபாக இருக்கும். நியூ பையர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கப் போகிறது. பிசினஸ் அண்ட் எம்எஸ்எம்இக்கு லோன் சீப்பராகவும், எக்ஸ்பான்ஷன் பிளான் ஈஸியாகவும், கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆக மிகவும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்டாக் மார்க்கெட் பிக் வினர். ரேட் கட் இஸ் ஈக்குவல் டு லிக்விடிட்டி பூஸ்ட் என எடுத்துக்கொண்டால் பேங்கிங், ரியல்டி, ஆட்டோ, இன்ஃப்ரா ஆகிய அனைத்து துறைகளுக்கும் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனவே இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பாசிட்டிவ் அண்ட் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். ரியல் எஸ்டேட் செக்டார். ஹோம் லோன் சீப்பாகவும், டிமாண்ட் இன்க்ரீஸ் சான்ஸ்க்கும், டெவலப்பர்ஸ் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. யாருக்கு தீமை? சீனியர் சிட்டிசன்ஸ், எஃப்டி ஹோல்டர்ஸ். எஃப்டி ரேட்ஸ் மெல்ல குறையும். நியூ எஃப்டி ரிட்டர்ன்ஸ் குறையும். பியூர் எஃப்டி அல்லது ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ், ஃபியூச்சர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் குறைவு. பேங்க்ஸ் ஷார்ட் டேர்ம் மார்ஜின் பிரஷர். லெண்டிங் ரேட் குறையும். ப்ராஃபிட் மார்ஜின் பிரஷர் இருக்க வாய்ப்பு உண்டு. ருபி ஸ்லைட் பிரஷர் தொடர வாய்ப்பு உண்டு. இம்போர்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆஃப்டர் ஆர்பிஐ பாலிசி மார்க்கெட் ரியாக்ஷன் நேற்று எப்படி இருந்தது? மார்க்கெட் ரியாக்ஷன் ஓப்பனிங் ஷார்ப் பாசிட்டிவாகவும், மிட் செஷன் ப்ராஃபிட் புக்கிங்காகவும், க்ளோசிங் ஃபர்ம் அண்ட் ஸ்டேபிளாகவும் இருந்தது. நேற்று செக்டார் வைஸ் வின்னர்ஸ்: பேங்க்ஸ், ஆட்டோ, ரியல்டி, இன்ஃப்ரா. லாகிங்காக இருந்தவை எஃப்எம்சிஜி, ஐடி. கோல்டு. ரேட் கட் லாங் டேர்ம் பாசிட்டிவ் ஃபார் கோல்டு. ஷார்ட் டேர்ம் குளோபல் கியூஸ் டிபெண்ட். காமன் மேன் இன்ஃப்ளேஷன். இமீடியட் பிரைஸ் டிராப் இல்ல, பட் டிமாண்ட் பூஸ்ட் ஆனா எக்கானமி சைக்கிள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி என்ன? நெக்ஸ்ட் 3 to 6 months அவுட்லுக் என்ன? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் தொடர்ந்தால் ஃபியூச்சர் ரேட் கட்ஸ் சான்ஸ் இருக்க வாய்ப்புண்டு. growth பிக்கப் ஆனால் ஆர்பிஐ பாஸ் மோடில் தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் மெசேஜ் என்ன என்று பார்த்தால், ரேட் கட் ஆரம்பம், ஆனால் ஓரளவுதான். ஃபைனல் சம்மரி ஒரே பார்வையில் பார்த்தோம் என்றால், நேற்று ஆர்பிஐ எடுத்த 0.25% ரேட் கட் டெசிஷன் பாரோவர்ஸ்க்கு பெரிய நன்மை. ஷேர் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சிக்னல். எக்கானமிக்கு growth புஷ்.
எஃப்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு வருமான அழுத்தம். ஓவரால் நன்மை அதிகம், தீமை குறைவு. நேற்று நடந்த ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் ஒரு புதிய எகனாமிக் சாப்டரை ஆரம்பித்திருக்கிறது. இது உடனடி லாபத்தை அல்ல, எதிர்கால வளர்ச்சியை நோக்கிய ஒரு முடிவு. உங்கள் கருத்து என்ன? ரேட் கட் சரியான நேரமா? மார்க்கெட்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஷைனிங் ஆஃப் தியாகா.